குருவே சரணம். இந்த சித்தர்கள் வந்தாலே மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தவிர்க்க முடியாது. இந்த காலகட்டத்தில் பல பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, மரணமில்லாத பெருவாழ்வுங்கிறது சுத்த ஹம்பக்கு, அப்படியெல்லாம் சாத்தியம் இல்லை, பிறந்தா ஒரு நாளைக்கு செத்துதான் போயாகணும், இது இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு வார்த்தை, தற்போதைய காலகட்டத்தில் அது சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. எல்லாரும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வாதம் என்னன்னா, இப்போதைக்கு அது முடியவே முடியாது அப்படிங்கிறதான். உண்மையிலேயே மரணமில்லாத பெருவாழ்வு அப்படிங்கிறது அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும் சரி, சாத்தியமா அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு ஆழமான ஒரு விரிவான ஒரு பார்வை. இத பேசணும் அப்படின்னா ஒரு ரெண்டு வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டெலோமியர், டெலோமியரேஸ் அப்படின்னு ரெண்டு வார்த்தை. என்னங்க புதுசா எதை அடிச்சு விடுறீங்க? எல்லாம் நீங்க நெட்ல போய் பார்த்தாலே இது எல்லாமே இருக்கும். ஆதியில் அதுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, இப்போ அவங்க சயின்ஸ் ஒன்று சொல்லுது. பொதுவா 2011-12க்கு முன்னாலே எல்லாம் கூட பல பேருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவும் சந்தேகமாகவும் இருந்த ஒரு விஷயம்தான் இந்த மரணமில்லாத பெருவாழ்வு. நம்ம கல்ச்சரை சித்தர்களை முழுசா நம்பினவங்களுக்கு அது மேல நம்பிக்கை இருந்துச்சு. பாக்கி உள்ள உலகத்துல யாருக்குமே அது மேல நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. 2012க்கு அப்புறம் தான் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் டிஎன்ஏ தெரியும். டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது, நம்ம முன்னோர்களுடைய கர்ம பதிவுகளை கடத்தி விடுறதும் இந்த பிரபஞ்சத்தோடைய அந்த அதிர்வுகளை வாங்கி உள்ள வைக்கிறதும் எதோட வேலைன்னா அந்த டிஎன்ஏவோட வேலை. அங்க அது மேலதான் இருக்கும். ஆனா அந்த டிஎன்ஏல ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஒண்ணு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த டிஎன்ஏவோட 4 பக்கங்களிலேயும் டெலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு உரை மாதிரி ஒண்ணு, ஒரு பாட்டிலுக்கு எப்படி மூடியோ அது மாதிரி ஒரு மேல ஒரு உரை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த உரை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெலோமியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு செல் நம்ம உடம்புல எப்ப பிரிஞ்சு நிறைய உருவாகணும், எப்ப பழைய செல்களை எல்லாம் அழிக்கணும், எப்ப புதுசா செல்ல உருவாக்கணும், இந்த வேலையை செய்யறதே எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டெலோமியருங்கிற அந்த மரபணுக்கு மேல இருக்கிற பாதுகாப்பு உரை தான். செல்கள் ஏன் பிரியணும்? இப்ப குழந்தையா இருக்கிறோம், இப்ப நம்ம அப்படியா இருக்கிறோம், பெருசாயிட்டோம். அப்ப குழந்தையா இருக்கும்போது இருந்த செல்களோட அளவு இப்ப பெருசா இருக்குது, நாமளும் பெருசா இருக்கோம், அதிகமானதுனால நாமளும் பெருசாயிட்டோம்னு ஒரு பார்வை இருக்கு பாத்தீங்களா? அது அப்போ எந்த நேரத்துல எவ்வளவு செல்கள் பிரிஞ்சு பெருசாகணும், எந்த நேரத்துல இந்த செல்கள் எல்லாம் அழிஞ்சு புதுசா உருவாகணும், இது எல்லாம் தெரிஞ்ச ஒண்ணுக்கு பேர் தான் டெலோமியர். இதை தீர்மானிக்கிற ஒண்ணுக்கு பேர் தான் டெலோமியர்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த டெலோமியர் என்ன ஆகும் அப்படின்னா, செல்கள் பிரியுது, நிறைய உருவாகுது, பழைய செல்கள் அழியுது, புது செல்கள் உருவாகுது. அப்ப இந்த டெலோமியரோட வேலை நடக்க நடக்க இந்த டெலோமியரோட அளவு அப்படியே சுருங்கிக்கிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வளர்ச்சிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த வளர்ச்சி நிற்கும். நீங்களே இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளவுதாங்க, ஒரு மனுஷன்னா ஒரு 20 வயசு வரைக்கும் அந்த வளர்ச்சி இருக்குங்க, 20-25 வயசு வரைக்கும் இருக்குங்க, அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காதுங்க நீங்க சொல்லியிருப்பீங்க இல்லையா? அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இந்த டெலோமியர் தன்னுடைய அளவை சுருக்கிக்குச்சு. ஏன்னா வேலை பார்த்து அது சுருங்கிருச்சு. அதனால என்ன ஆகுது, மறுபடி செல்களுடைய மறு உருவாக்கம் அப்படிங்கிறது இல்லாம போறதுனால மெதுவா தோல் சுருங்குது, வயோதிகம் வருது, இறப்பை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உடம்பு டெலோமியரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம், ஒரு நொதி ஒன்றை உருவாக்குது. எப்போ உருவாக்குது அப்படின்னா, சுவாசத்தினுடைய அளவு குறையும் போது, மனம் சலனம் இல்லாம இருக்கும்போது, புலன்கள் வெளியில அதிகமா சக்தியை செலவாக்காம இருக்கும்போது இந்த டெலோமியரேஸ் உற்பத்தி ஆகுது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெலோமியரோட அளவு பெருசு பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகும், மீண்டும் டெலோமியர் அப்படிங்கிறது அதனுடைய அளவை பெருசாக்க ஆரம்பிக்கும். திரும்ப என்ன ஆகும், மறுபடியும் செல்கள் மறு உருவாக்கம், செல்கள் தேவையில்லாத செல்கள் அழிவதும் தேவையான செல்கள் உருவாக்கமும் நடக்கும். அப்ப என்ன ஆகும், என்றும் இளமையுடன் இருக்க முடியும். அப்ப அதுக்கு சாத்தியம் இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய இந்த ஆரோக்கிய குறைபாடு, இந்த வயோதிகம் வந்தது, இந்த கல்ச்சர் எல்லாம் போனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கல்ச்சருக்குன்னு ஒரு சில பழக்கங்கள் இருக்கும், இந்த மண்ணுக்குன்னு உண்டானது. அது இப்ப இருக்கான்னு பாருங்க, இல்ல.
அப்புறம் மூச்சோட அளவு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு 12 15 16 மூச்சுக்கள் வந்து போகும். இப்படி மூச்சு ரொம்ப வேகமா போறது, சடார்னு வரக்கூடிய மனப்பதட்டம், கோபம், இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மரபணுவை சிதைக்கக்கூடிய ஒண்ணு. இந்த கார்டிசோல்ங்கிற ஒரு விஷயம் உருவாகும் போது என்ன ஆகுது, முக்கியமான இந்த டெலோமியரோட வேலையை டெலோமியரைஸ் உருவாகுது இல்லையா, அந்த டெலோமியரை பெருசாக்குற அந்த என்சைம், அதனுடைய வேலையை கெடுக்கிறதே இந்த கார்டிசோல் தான். இப்ப நார்மலா இருந்தீங்க அப்படின்னா மனுஷனுக்கு 6வது அறிவு வேலை செய்யும். இந்த கார்டிசோல் உற்பத்தி ஆயிருச்சு பதட்டமான நேரத்துல, கோபமான நேரத்துலனா மனுஷனை சிந்திக்கக்கூடிய அந்த மூளையை வந்து கார்டிசோல் தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கும். இந்த கார்டிசோலோட முக்கியமான வேலையா தான். அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே பழைய நினைவுகளை எல்லாம் உயிராக்கி பெருசாக்கி கோபப்பட்டு நம்முடைய அந்த டெலோமியரை கெடுத்து, டெலோமியரைஸ் சொல்ற என்சைமை கெடுத்து, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் கெடுத்து ஒண்ணுமில்லாம் பண்ணிடும். இதைத்தான் அப்பவே சொன்னாங்க, பித்தம் ஏறி போச்சு தலைக்கு, கபம் ஏறி போச்சு, அவனுக்கு மரணம் சீக்கிரம் வரப்போகுது, அப்படி இப்படின்னு பல வாரம் நம்ம ஸ்டைல்ல நம்ம பெரியவங்க சொன்னாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஆரோக்கியமா சாப்பிடணும், மோஷன் எப்படி போகணும், எப்படி குளிக்கணும், புலன்களை உடம்பெல்லாம் எப்படி பார்த்துக்கணும், நம்ம கல்ச்சர் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல பழக்கமாவே இருந்துச்சு. இப்ப அந்த பழக்கம் போனோடனே என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆரோக்கியமும் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. விஷயம் இவ்வளவுதாங்க. அந்த கல்ச்சரோட அந்த மிச்சம் நம்ம உடம்புல கண்டிப்பா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், அந்த டெலோமியரை பெருசாக்குற வேலையை பார்க்கணும். அந்த அணுக்கள்ல இருக்கிற அந்த டிஎன்ஏவுக்கு மேலுரையா இருக்கு இல்லையா, அதை பெருசாக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, டெலோமியரைஸ் உற்பத்தி ஆகி அது பெருசு ஆயிருச்சு அப்படின்னா திரும்பவும் இளமையாக உங்களால் வாழ முடியும், என்றும் அழிவில்லாமல் நீண்ட காலம் வாழ முடியும். அதுக்கு என்ன பண்ண முடியும், சுவாசத்தை ஒரு நிமிஷத்துக்கு 4 சுவாசத்திற்கும் குறைவான அளவில் செயல்படுத்துவது, சுவாசத்தை ஒரு நிமிடத்திற்கு 4ற்கும் கீழாக இருக்கும்படியாக பார்க்கிறது, புலன்களை அதிக அளவில் வெளி உலகத்தில் சக்தியை விரயமாக்காமல் தடுப்பது, வெறும் காலோட மண் தரையில புல் தரையில நடக்கிறது, கண்கள் மூடியபடி அமைதியாக ஏதேனும் ஒரு பொருளை மட்டுமே நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது. இந்த மாதிரி பழக என்னாகும், டெலோமியரைஸ் அப்படிங்கிற அந்த என்சைம் அதிகமா சுரக்கும், டெலோமியர் பெருசாகும், அந்த மறு உருவாக்கம் செல்கள்ல நடக்க ஆரம்பிக்கும், திரும்பவும் இளமையோட வாழ முடியும் அப்படிங்கிறத இன்றைய விஞ்ஞானமும் ஒத்துக்குது. இன்றைய விஞ்ஞானம் முட்டி மோதி முக்கி திணறி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம முன்னோர்களான சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கிறதா உண்மை. இப்ப மந்திரம், தந்திரம், ஔஷதம், இந்த 3ல எதை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் சரி, டெலோமியரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் அதிகமா உற்பத்தி ஆகிற அளவுக்கு தேர்ந்தெடுங்க. இப்போ ஒரு மந்திரம் இருக்குன்னா அதனுடைய அதிர்வை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரியா பயன்படுத்தினோம்னாலே டெலோமியரைஸ் சாதாரணமாக உற்பத்தி ஆவதை விட 15 மடங்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறதுங்கிறதையும் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்குது. நாமளே கூட நம்ம சபையில் அது ப்ரூஃபா எடுத்திருக்கோம். 10 நிமிடங்கள்ல வந்து சர்க்கரை அளவை குறைத்தல், ரத்த அழுத்தத்தினுடைய அளவை குறைத்தல், நார்மல் ஆக்குறது, உடம்புல இருக்க கேன்சர் செல்ஸை மாத்துறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த மந்திரவாசியில பண்ணியிருக்கோம். அப்படின்னா எனக்கு அப்போ எல்லாரும் கேட்கும்போது ஐயோ இதுக்கான விளக்கத்தை சரியா கொடுத்துட முடியுமா அப்படின்னு வரும்போதுதான் இந்த விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு. அப்போ உண்மை என்னன்னா, இது உடம்புக்குள்ளார ஒரு அபூர்வமான வேலையை செய்யுது. அதனால என்ன ஆகுது, அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட்ஸை பூராத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு என்றும் இளமையுடன் முக மலர்ச்சியுடன் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து அது அடையாளம் காட்டுது. அப்போ மரணமில்லாத பெருவாழ்வு சாத்தியமா? 100% சாத்தியம். எப்ப சாத்தியம்? தன்னுடைய கலாச்சாரத்தினுடைய ஆணிவேற யார் சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ, உணவுல உடம்புல ஆரோக்கியம் எப்படி இருக்கணுங்கிறத முடிவுல யார் தெளிவா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது சாத்தியம். ஏன்னா இது சித்தர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பூமி, அதை மறந்துடாதீங்க. குருவே சரணம்.